ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எமோஷனலாக தான் இருக்கும். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஊருக்கு கிளம்பிட்டான், லீவ் முடிஞ்சுட்டு. நேற்றுலேருந்து அவனுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் காலையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையிலே வந்து வேலை இருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். புள்ள வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். காலையிலே அந்த பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பூண்டாக இருந்துச்சு. சரி பிரியாணி கேட்டிருந்தான், இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூண்டு உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஹஜ்ஜு வந்து மடி விட்டு கீழே இறங்கவே இல்லை. ஏன்னா நான்வெஜ்ஜுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு. எங்ககிட்டே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா 8 மணி வரைக்கும் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வாங்கணும். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் காலேஜ் இருந்துச்சு, அவளுக்கும் சாப்பாடு செஞ்சு தரணும், கிச்சனையும் க்ளீன் பண்ணணும், இந்த வேலை எல்லாமே இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் அடுப்பில் வச்சுட்டேன். பாப்பாவுக்கு தயிர் சோறு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. காலையில் பார்த்திங்கன்னா பழைய சால்னா இருக்குது, தோசை ஊற்றி கொடுத்துடலான்ட்டு அதுவுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பாப்பா காலேஜ் கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஜாமான் கழுவி வச்ச ஜாமான் எல்லா இடத்தையுமே கழுவி கமுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கழுவுற ஜாமான் எல்லாமே வெளியே கொண்டு போய் போட்டுட்டு அதையும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கழுவுறதுனால பார்த்திங்கன்னா சிங்க்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்கும். அதையுமே ஒரு தடவை சோப் போட்டு கழுவி விட்டுட்டேன். தயிர் சோத்துக்காக பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அது காய்ஞ்சிட்ருக்குறதுக்குள்ளே நம்ம போயிட்டு சோறுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாத்திரம் கழுவிட்டு வந்து தயிர் சோறு கிண்டிடலாம் அப்படின்ட்டு. ஹஜ்ஜு பாருங்கள் ஹால்லேருந்து வந்து இங்கே வந்து படுத்துட்டான். நம்ம எங்கே இருக்கோமோ நம்ம பக்கத்தில் வந்து படுத்து தூங்கிட்டே தான் இருப்பார் அவர். பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா தோசை சுட்டு கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்டுட்டு 2 பேருமே காலேஜ் பஸ் ஏற்றுறதுக்காக கிளம்பிட்டோம். பாப்பா பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் பையனை வந்து கடைக்கு அனுப்பிச்சிட்டு பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டே இருந்தேன். பஸ் ஏற்றுற இடத்துல பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் பையன் வந்து பெரிய நாத்தனார் பையன் வந்துட்டாப்புல. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. சரி சொல்லிட்டு போகலான்னு திடீர்னு வந்துட்டாங்க போல். திடீர்னு டிக்கெட் போட்டிருந்தனால வந்து முன்னாடியே சொல்லலை. சரி அவங்க கூட பார்த்திங்கன்னா நான் வண்டியில் வந்து வந்துட்டேன் வீட்டுக்கு. இவர் இல்லை ஒரு லைனுக்கு போயிட்டு இருந்தாலும் இவர் வந்த பின்னாடி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க பேக்லாம் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது சமைக்கிற வேலையில் இன்னும் போகவே இல்லை. இதுக்கப்புறம் என் பையனை கடைக்கு அனுப்பிச்சிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களே பார்த்திங்கன்னா மதியம் இங்கே சாப்பிட்டுட்டு போக சொன்னேன். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. காலை டிஃபன் மட்டும் அக்கா வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கள் நாத்தனார் வீட்டுக்குலாம் போய் பார்த்துட்டு கிளம்பிடுவேன்னாங்க. இவர் லைனுக்கு போயிருக்கனால இவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே போன பின்னாடி நான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான எல்லாமே ரெடி பண்ணேன். என் பையனும் பார்த்திங்கன்னா ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி பிரியாணிக்கு தேவையான அன்றைக்கே செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நாளே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் ஒத்தையாக செய்யணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஓரளவுக்கு எப்படி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அவங்க வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடும் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவருமே வந்துட்டார். என் பையன் பாருங்கள் ஹஜ் ஊற்றிட்டு வந்து காமிக்கிறான். அந்த மசாலா வாசனையில் வந்து சொக்கிட்டு நிற்கிறாரா ஹஜ்ஜு வந்து. இந்த நான்வெஜ் அப்படின்னாவே வந்து ஹஜ் வந்து சமைக்கிறதுலே தான் நின்றுட்டுருக்கோம். நான் வந்து கிச்சனில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் நாத்தனார் பையனும் வந்துட்டாப்புல. அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட் பாருங்கள். மாமாவை இந்த மாதிரி சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இவர் வந்தோடனே அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான விஷயந்தான். சூழ்நிலைனால போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் வந்து எல்லாத்துக்குமே அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே அல்லாஹ் பாதுகாப்போடு நல்ல முறையில் அவங்க உடல் ஆரோக்கியத்தோட வச்சுருக்கோம். நம்ம எல்லாருமே துவா செய்வோம். அவங்கள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணியும் செஞ்சு முடிச்சாச்சு. இனிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்டு செஞ்சுருந்தேன். கஸ்டர்டு அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து தயிர் சட்னி இதுதான் வந்து பிள்ளைக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு வந்து கரெக்டாக ஊருக்கு போகிற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயெல்லாம் வந்து வெந்து போச்சு. அதனால் சாப்பிடவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்து அதனால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் செய்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கடைசியில் வந்து ஒழுங்காக சாப்பிட முடியல, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இந்த பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட முடியலையே அப்படின்ட்டு கரெக்டாக ஊருக்கு போகிற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்னதான் நம்ம வந்து அம்மா மகன் பாசம் தான் வந்து பெருசு அப்படின்னு நினைப்போம். அத்தா மகன் பாசமும் பெருசுங்கிறத வந்து இந்த தடவை என் பையன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். அவங்க அத்தா கையில் வாட்ச் இல்லையா ரொம்ப நாளாக. அதனால் வந்து அவங்க வந்து சேர்த்து வச்ச காசில் வந்து அவங்க அத்தாவுக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கான்.
அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்து தொலைச்சிட்டாங்க, பட்டன் ஃபோனு. அதுவுமே வாங்கி கொடுத்தா. அவங்க அத்தை வந்து எதுக்கு வாங்கின, நீ செலவு காசு வச்சுக்க வேண்டியதானே சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அவன் வாங்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை. புள்ள வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாமே வாங்கிட்டு எல்லாத்துக்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துச்சு, கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அயர்ன் பண்ண துணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிச்சு. அதுக்கு தேவையான புக்கு, வாய்ப்புண்ணு மாத்திரையுமே வாங்கி கொடுத்தாச்சு. புண்ணு வந்து சரியாகிற வரைக்கும் போடட்டும் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, அவனுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான். நைட்டே வந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாயிரும். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும், எதை எடுத்து வைக்கணும், எதை எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கும். ஒழுங்காக சாப்பிடாது, இந்த மாதிரி தான் செய்வான். கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பாடெலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டான். காலையிலே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கேட்டிருந்தான். சரி வாயில் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி தேங்காய் பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோசைனா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்தாவே மாவு வந்து அரைச்சி வச்சுருங்க அப்படின்றோம். மாவு தான் அடிக்கடி கேட்கும், தோசை கொடுங்க, தோசை இதே தான் கேட்டுட்ருப்பான். சரி அவனுக்காக வந்து தோசை ஊற்றி கொடுத்து தேங்காய் பால் கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு அவனுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வைக்க சொல்லிட்டேன். எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்லான்ட்டு ஹஜ்ஜிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டான். இந்த தடவை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு. லீவுமே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. லீவ் அதிகமாக விட்ருந்தாங்க, இருந்தாலும் சீக்கிரமாக லீவு முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. வண்டியில் போகும்போது ஒரு அட்வைஸ் தான். போன உடனே பார்த்திங்கன்னா இந்த தடவை பஸ் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் நின்று பேச முடியல. உடனே பஸ் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். பிள்ளைக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக துவா செய்யுங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்காக துவா செய்கிறோம். பிள்ளைய வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஃபீலிங்காக தான் இருக்கும். எதுவுமே செய்ய முடியாது, அப்படி இப்படி தான் இருக்கும் வீட்டில் எல்லா வேலையுமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.